Hello guys, welcome to Expertisor Academy Tamil. வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட சிவில் 3Dயோட அலைன்மெண்ட் லேபிள்ஸோட எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெசனில் வந்து அலைன்மெண்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து லேபிள்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இந்த லேபிள் கஸ்டமைசேஷன் லாஜிக் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ் அதெல்லாம் அடுத்ததெல்லாம் பண்ணுறப்போ வந்து இட்ஸ் சேம் லாஜிக். ஸோ இட்ஸ் நாட் டூ டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இதே லாஜிக் நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. மேலே உங்களுக்கு ஹெடரில் வந்துருச்சு. உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டயலாக் பாக்ஸில் வந்து நம்ம எப்படி பாயிண்ட் ஸ்டைலில் போய் நம்ம லேபிள் எடிட் பண்ணமோ அந்த லாஜிக் இங்கே ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட அலைன்மெண்ட் ஸ்டைல் எடிட் பண்ண முடியுமே தவிர அலைன்மெண்ட்டோட லேபிள் ஸ்டைலில் தனியாக எடிட் பண்ண முடியாது. அண்ட் ஸோ அதனால் இதுக்குள்ளார போய் நீங்கள் லேபிள்ஸ் எதுவுமே டச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம லேபிள்ஸ் எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அலைன்மெண்ட்டை டீசெலக்ட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு லேபிள்ஸை மட்டும் ஒரே ஒரு லேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹெடரில் உங்களுக்கு வந்து டூல்ஸ் வரும், லேபிள் எடிட் பண்ணுற டூல்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறது வந்து லேபிள் குரூப். ஸோ அலைன்மெண்ட்ஸ் அப்படி அதுக்குள்ளாரே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லேபிள் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் லேபிள் கிடையாது, மல்டிபிள் லேபிள்ஸ் உள்ள இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் அலைன்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தனா அந்த டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம், பட் எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இதேமாரி வந்து இங்கே வந்து ஃப்ளிப் லேபிள் கொடுத்தனா அடுத்த சைட் ஃப்ளிப் ஆகும். அதேமாரி ரிவர்ஸ் லேபிள் கொடுத்தனா இஃப் இட்ஸ் அ டைரக்ஷன் ரிலேட்டட் ஒன்று அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன் ஏரோ ஸ்லோப் ஏரோஸ் அந்தமாரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு போகும். ஸோ தட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இப்போ நம்ம லேபிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராக் ஸ்டேட், இது நம்ம வந்து பாயிண்ட் ஸ்டைல் பார்க்குறப்பே வந்து லேபிள் ஸ்டைல் ட்ராக் ஸ்டேட் பார்த்தோம். அதேமாரி வந்து இதையும் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரீசெட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் லேபிள். ஸோ நம்ம அந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டாகுல் லேபிள் பின். ஸோ இது நம்ம வந்து லேபிள்ஸ் நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம லேபிள் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட அலைன்மெண்ட் மூவ் ஆனாலும் லேபிள்ஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டாகுல் லேபிள் பின். ஸோ இதை ரீசெட் பண்ணணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஹெடரில் வந்து ரீசெட் லேபிள் குரூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா லேபிள்ஸும் ரீசெட் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல் டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளார போவோம். ஸோ எடிட் லேபிள் குரூப் போடுறோம். ஸோ இந்த டயலாக் பாக்ஸை வந்து கொஞ்சம் குயிக்காக ரன் த்ரூ பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கீழே நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன லேபிள்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ண போகிறீங்க இந்த லிஸ்ட் தான் பார்க்குறீங்க. மேஜர், மைனர், ஜியாமெட்ரி பாயிண்ட்ஸ், சூப்பர் எலிவேஷன் இதெல்லாம் இங்கே தான் எடிட் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கடுத்த ஸ்டைல், ஒவ்வொரு லேபிள்ஸ்க்கும் வந்து என்ன ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதோட விஷுவல் டிஸ்பிளே எப்படி இருக்கணும், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதில் எப்படி டிரைவ் பண்ணணும், அது எல்லாமே ஸ்டைல்ஸ்குள்ளே இருந்தால் வருது. ஸோ அதேமாரி இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து சைனேஜ் அலாங் த லேபிள் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி 50 மீட்டர்ஸ் வந்து எனக்கு மேஜர் ஸ்டேஷன் வேணும், எவ்ரி 10 மீட்டர்ஸ் வந்து எனக்கு மைனர் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா அது எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். அண்ட் ஸோ அதேமாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டேஷனுக்கு வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா 50 மீட்டர் இன்டர்வல், 10 மீட்டர் இன்டர்வல்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஸோ அந்த இன்டர்வலில் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மைனர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு இன்டென்டேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த 10 மீட்டர்ஸ்ன்ற மைனர் ஸ்டேஷன் வந்து 10, 20, 30, 40 அப்படின்ட்டு 50 ரீச் பண்ணுறப்ப அந்த மேஜருக்கு மேலே வந்து விழாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இன்டென்டேஷன் இருக்கணும் மைனர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. அண்ட் அதேமாரி நீங்கள் ஆட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் மக்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைப்பை சேஞ்ச் பண்ண மறந்துடுவாங்க. அந்த மேஜர் ஸ்டேஷன் லேபிள் ஆட் பண்ணுறப்ப மேஜர் ஸ்டேஷன், அதே மைனர் ஸ்டேஷன் ஆட் பண்ணுறப்ப மைனர் ஸ்டேஷனே மேஜரே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இப்போ மற்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபிள்ஸ் ஆட் பண்ணுறப்ப டைப் ஆஃப் லேபிள் சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கான ஸ்டைல் சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அது கீழே வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. நம்மளோட லேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே என்ன பண்ணணுமோ அந்த குரூப் கீழே ஆட் பண்ணுவீங்க. அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆஃப் தி லேபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஸ்டேஷன் இன்க்ரிமெண்ட். ஸ்டேஷன் இன்க்ரிமெண்ட் வந்து உங்களோட சைனேஜஸ். அண்ட் அந்த மேலே இருக்கிற மேஜர் ஸ்டேஷன், மைனர் ஸ்டேஷன் வந்து அந்த லேபிளோட அந்த டெக்ஸ்ட் பொசிஷன் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்ற இன்டர்வல் அது. அதேமாரி ஸ்டார்ட் ஸ்டேஷன் சைனேஜ், அதுமாரி எண்ட் சைனேஜ். அண்ட் ஜியாமெட்ரி பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த எலிப்சிஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஜியாமெட்ரி பாயிண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மார்க்கர்ஸ் வேணும் அண்ட் சிம்பிள்ஸ் வேணும் அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இம்போர்ட் அண்ட் சேவ் லேபிள் செட். ஸோ சேவ் லேபிள் செட்னு இது நீங்கள் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய லேபிள்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க, நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேபிள் செட் அப்படின்ட்டு ஒரு 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 டைட்டில் கீழே சேவ் பண்ணிடலாம். அந்த கம்ப்ளீட் செட் அப்படியே சேவ் பண்ணிடலாம். நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப வேற ஒரு ட்ராயிங்கில் போயிட்டு கூட இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ளீன் ஸ்லேட்டில் இருக்கும். இப்போ எப்படி லேபிள்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி இது கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்டேஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா prep with tick with 0.001 precision. ஸோ இந்த ப்ரிசிஷன் வந்து ஆக்சுவலி தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு எப்படி அது வருது, எப்படி அது கஸ்டமைஸ் பண்ணுறோன்னு பார்க்கறதுக்காக தான் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ் 50, 100 அந்த இன்டர்வலில் தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த
அந்த ப்ரெசிஷன் வரப்போ தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் மேஜர் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி மைனர் ஸ்டேஷன் சூஸ் பண்ணிட்டு மைனர் ஸ்டேஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இப்போ லாஸ்ட் டைம் வந்து வெறும் டிக் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் ப்ரெப் வித் டிக் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போனா உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் இருக்கும் அண்ட் டிக் மார்க்கும் இருக்கும். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். இன்டர்வல் வந்து எவ்ரி 5 மீட்டர்ஸ் வைக்கலாம். அண்ட் இப்போ அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்டேஷன் இருக்குது, மேஜர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எடிட் கொடுக்குறேன் அண்ட் ஜாமெட்ரி பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கு என்ன ஸ்டைல் வேணும், ஸோ ஸ்டாண்டர்ட் ஆட், அது என்னென்ன ஜாமெட்ரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் எல்லாத்தையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுட்டு கிளிக் ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரி பாயிண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்துடும், இல்லைனா வராது. அதேமாதிரி சூப்பர் எலிவேஷன், டிசைன் ஸ்பீட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணலாம். டிசைன் ஸ்பீட்ஸ்க்கு வந்து நீங்கள் டிசைன் க்ரைட்டீரியா ஃபைல் எனேபிள் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் பை டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணியிருப்பீங்க உங்களோட என்டையர் அலைன்மெண்ட்டுக்கு என்ன ஸ்பீடு வேணும் அப்படின்ட்டு, அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டைல் எடுத்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே தான் எல்லா ஸ்டைலுக்கும் லாஜிக். ஸோ இப்போ மேஜர் ஸ்டைல்ஸ் பக்கத்தில் அந்த சின்ன பட்டன் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களோட ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டைல் ட்ராப் டவுன் இருக்குது, நீங்கள் வேறு ஸ்டைல் மாற்றினா மாற்றிக்கலாம். அண்ட் பக்கத்தில் வந்து ட்ராப் டவுனில் வந்து உங்களுக்கு காப்பி கரண்ட் செலெக்ஷன் இருக்குது, எடிட் இருக்குது. எப்போவுமே காப்பி கரண்ட் செலெக்ஷன் தான் டிஃபால்ட் ஸ்டைலில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா. அண்ட் என்ன பண்ணோன்னா EXE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிப்போம். எக்ஸ்பர்டைசர் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நேம். அண்ட் கிரியேட்டட் பை உங்கள் இனிஷியல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு தெரியும் எது இதெல்லாம் உங்களோடதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரல் டேப்பில் வந்து ஓவரால் லேபிளோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இது கீழே இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து நம்ம எப்போவுமே நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறப்பயே வந்து ஒரு 3-4 டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து ஹெட்டிங் ஸ்டைலு, டைட்டில், ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங், இந்தமாரி வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை கிரியேட் பண்ணிட்டு உங்களோட என்டையர் டெம்ப்ளேட் வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வேறு ஒரு கிளைண்ட் வேறு ஒரு ப்ராஜெக்ட் போகிறப்ப அவங்க வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, வேறு ஃபாண்ட் எனக்கு வேணும், வேறு சைஸ் ஃபாண்ட் வேணும், ஹெட்டிங்க்கு, டைட்டிலுக்கு அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் என்டையர் AutoCAD ஆப்ஜெக்ட்ஸ், Civil3D ஆப்ஜெக்ட்ஸ், உங்களோட டேபிள்ஸ், லெஜெண்ட்ஸு, ஸ்டைல்ஸ், லேபிள்ஸ் எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டை மாறிடும். ஸோ நீங்கள் வந்து ஒன்றா போய் இண்டிவிஜுவலாக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்ஃபிகரிங் த டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அது நீங்கள் அந்த டெம்ப்ளேட் லெவலில் பண்ணணும். நம்ம டெம்ப்ளேட் லெசன் போகிறப்ப அதை நம்ம பார்ப்போம். அதேமாரி அந்த டேபிள் விசிபிலிட்டி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இங்கே நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட என்டையர் லேபிள் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அந்த என்டையர் லேபிள் வந்து ஸ்க்ரீன்லேருந்து போயிடும். அண்ட் அதேமாதிரி லேயர்ஸ். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு லேயர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இங்கே மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார வரும். அதெல்லாம் நீங்கள் பை லேயர்னு செட் பண்ணும். பை லேயர் எல்லாம் வேறு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அது ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து டிக்கு, another ஒன்று இஸ் மேஜர் ஸ்டேஷன். ஏன்னா இப்போ வந்து மேஜர் ஸ்டேஷன் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இட்ஸ் a டிஃபால்ட் ஸ்டைல். ஸோ அதனால் எடிட் பண்ண முடியாது அந்த காம்பனண்ட்டை. அண்ட் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், விசிபிலிட்டி வந்து இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நீங்கள் விசிபிலிட்டி சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஆங்கர் பாயிண்ட்ஸ், எந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லேபிள் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஆங்கர் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸோ ஆங்கர் பாயிண்ட் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன். அது எவ்ரி 50 மீட்டர் இன்டர்வல்ஸ் அந்த இது இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த ஆங்கர் பாயிண்ட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கான்டென்ட்ஸ் வந்து ஸ்டேஷன் வேல்யூ. ஸோ இந்த ஸ்டேஷன் வேல்யூன்ற கோடு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவல் அலைன்மெண்ட்லேருந்து டேட்டாவை எடுத்து உங்களுக்கு லேபிளில் கொண்டு போய் போடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கோடு ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதில் 2 டேப் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மேட், another ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் சொல்லுது நீங்கள் எந்த டெக்ஸ்டைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லும். அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன், வெதர் டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்ட்ரல் அலைன் அதுன்னு சொல்லுது. அண்ட் கலர்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து யூ கேன் லீவ் இட் டிஃபால்ட், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அண்ட் அதேமாதிரி கலர்ஸ் வந்து you can change to any color you wanted or you can set it to by layer. By layer வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் AutoCAD layer ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட லேபிள் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ தென் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு கோடு ஒன்று ஆட் ஆகும். இந்த கோட் வந்து உங்களோட ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த கோடுக்கு அந்த லொக்கேஷனில் என்ன வேல்யூவோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த லேபிள்குள்ளார அசைன் பண்ணும், லேபிள் டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணும். ஸோ இப்போ நான் ஸ்டேஷன் வேல்யூ கொடுக்குறேன், அதுக்கு ஒன்று ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் அசைன் பண்ணலாம். யூனிட்ஸ் என்ன, ப்ரிசிஷன் என்ன, ப்ரிசிஷன் 0.1 வேணுமா, 0.2 வேணுமா, இல்லை ஹோல் நம்பரா, என்ன ப்ரிசிஷன் வேணும் அதை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாரி ரவுண்டட் டெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுமா, ரவுண்டிங் பண்ணுமா,
add it up. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த லேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்கெட்ஸுக்கு உள்ளார வந்து எதையுமே டச் பண்ணாதீங்க. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அந்த கோடு ஒர்க் ஆகாது, உங்கள் லேபிள்ஸ் வந்து வேல்யூஸ் கரெக்டாக வராது. ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டேஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் ப்ரெசிஷன் 2 அண்ட் அதில் வந்து என்ன ரவுண்டிங் பண்ணுமா இல்லையா, வேல்யூஸை, ஹோல் நம்பர்ஸ், அது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கோடில் இருக்கும். அண்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து இப்படி தான் தெரிய போகுது. ஸோ அதேமாரி நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து அதோட சைஸ், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ் ஆஃப்செட், ஒய் ஆஃப்செட் சேஞ்ச் பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அண்ட் விசிபிலிட்டி, பார்டர் விசிபிலிட்டி ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ரவுண்டட் ரெக்டாங்குலர் அப்படின்ற ஒரு பார்டர் வந்து நான் போட போகிறேன். ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் அ ரவுண்டட் பார்டர். ஸோ அதோட கலர்ஸ் வந்து ஐ வில் கிவ் இட் கிரே. ஸோ லேட்டர் வில் சேஞ்ச் இட். ஸோ சும்மா இப்போதைக்கு கிரே போடுவோம். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டிக் சைன் இருக்குல்ல. ஸோ இந்த டிக் சைன் வந்து இப்போ ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் எனக்கு டிக் சைன் வேணும், சென்டராக இருக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல டிக்ஸை சூஸ் பண்ணுறேன். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்னொரு டிக் நீங்கள் ஆட் பண்ணி இன்னொரு பக்கம் வைக்கலாம், இல்லைனா ஒரே டிக்கை பெருசாக்கிட்டு சென்ட்ரலில் கொண்டு வந்து வைக்கலாம், லைன் சென்டரில் கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆட் பண்ணுற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது உங்களுக்கு. டிக்குன்னு ஒன்று இருக்குது, லைன் ஒன்று இருக்குது. ஈவன் சிவில் 3Dயில் டிஃபால்ட்டாக அவங்க கிரியேட் பண்ண ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா லைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிக்கு யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம டிக்கை ஆட் பண்ணி வச்சுங்க, இப்போ லைனுக்கு நீங்கள் இது பாருங்கள் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ கன்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணலாம். வெறும் இப்போ நான் வந்து ஒரு டிக்கை ஆட் பண்ணனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வெறும் இப்போ ஒரு லைன் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம், அதனால் லைன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் அந்த டிக்குன்ற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம பெருசாக இந்த ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் பண்ண போகிறதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்க்ரால் பண்ணி அந்த சைஸ் வந்து லெங்த் வந்து டோட்டல் லெங்த் வந்து 2க்கு பதிலாக 4ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு, லைன் பெருசாகிடுச்சு. அண்ட் இப்போ ரெண்டு இருக்குது, எக்ஸ் ஆஃப்செட் இருக்குது, ஒய் ஆஃப்செட் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப்செட் வந்து அலாங் தி அலைன்மெண்ட்டு, ஒய் ஆஃப்செட் வந்து அக்ராஸ் தி அலைன்மெண்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒய் ஆஃப்செட் வந்து -2 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து சென்டருக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த லைனுக்கும் அந்த ரவுண்டட் எட்ஜஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது. வில் ஃபிக்ஸ் இட். ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். மேஜர் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பார்டருக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன், சும்மா அந்த டிக்குக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த டிக்குக்கும் அதுக்கும் ஒரு சின்ன லைன் கேப் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், வில் மேக் இட் அ 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஏன்னா அந்த ஒய் ஆஃப்செட் வந்து -2ல் இருக்குது, அது -3 மாற்றுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அது ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தட் லைன் கனெக்ட்ஸ் டு தி ரவுண்டட் பாக்ஸ். ஸோ தட்ஸ் ஃபார் தி லேஅவுட் கன்ஃபிகரேஷன். ஸோ இதெல்லாம் தான் லேஅவுட் கன்ஃபிகரேஷன். இதில் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரியாரிட்டி உங்களுக்கு வந்து மேலே வரணும் கீழே வரணும் அப்படின்ற ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுபடி வந்து இட் வில் டேக் தி ப்ரெசிடென்ஸ். அதேமாரி ஒரு காம்பனண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ரேதர் தென் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி பண்ணிங்கன்னா பிட் ஈஸியாக. ட்ராக் ஸ்டேட். ஸோ ட்ராக் ஸ்டேட்டில் வந்து இதே செட்டிங்ஸ் தான், பட் வந்து லேபிள்ஸ் நம்ம ட்ராக் பண்ணுறப்ப ஒரு சின்ன லீடர் வருதுல்ல, அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கன்ஃபிகரேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ட்ராக் ஸ்டேட். ஸோ ட்ராக் ஸ்டேட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டர் விசிபிலிட்டி வந்து இட்ஸ் செட் டு ஃபால்ஸ், அதனால் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பார்டர் மறைஞ்சிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ட்ரூ போடுறேன். அண்ட் பார்டர் வந்து இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் போடுறேன். ஸோ இப்போ ட்ராக் பண்ணுறப்ப அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள்லேருந்து ரெக்டாங்கிள் மாறும். அதேமாதிரி கலர்ஸ் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, பார்டர் வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிளாக மாறும் அண்ட் கலர் வந்து ரெட் கலரில் மாறும். ஸோ சம்மரி வந்து இப்போ நம்ம கன்ஃபிகர் பண்ண எல்லா செட்டிங்ஸோட மொத்த கலெக்ஷன் வந்து சம்மரியில் இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு குயிக்காக சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்ளை ஆகிடுச்சு. ஒருவேளை ஆகலைன்னா REA ரீஜன் ஆல் அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். இப்போ நான் ட்ராக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து ரெட் கலர் ஆயிடுச்சு, அதேமாதிரி பாக்ஸ் வந்து ஸ்கொயர் எஜஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம், திரும்ப உங்களுக்கு பழைய ஸ்டைலும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஃபார் கஸ்டமைசிங் Civil 3D லேபிள் ஸ்டைல். ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து மைனர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஜியாமெட்ரி பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீடு, டிசைன் ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணணுமோ அதே தான். பட் நம்ம அது எல்லாத்தையும் தனித்தனி சின்ன சின்ன லெசனாக ஏதாவது ட்ரிக்ஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா அதை நான் தனியாக ஒரு லெசனில் நம்ம பண்ணலாம். ஸோ விச் வில் பி ஈஸி. ஸோ உங்களுக்கு ஸோ வி ஹேவ் சீன் லேபிள் கஸ்டமைசேஷன், அலைன்மெண்ட் கஸ்டமைசேஷன் ரெண்டும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து வில் மூவ் ஆன் டு அதர் ஏரியாஸ். அலைன்மெண்ட்ஸில் நிறைய குட்டி குட்டி விஷயம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி அலைன்மெண்ட் எடிட் பண்ணுறது, டிசைன் க்ரைட்டீரியா எப்படி அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. வில் see it. And thanks for watching guys, and subscribe to the channel. ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. எக்ஸசைஸ் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Thank you so much.